ஓம் சாந்தி 10-2-2024 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, ஆத்ம அபிமானி ஆகுவதற்கான பயிற்சி செய்தீர்கள் என்றால் தெய்வீக குணங்கள் வந்து கொண்டே இருக்கும். விகார சிந்தனைகள் முடிந்து போய்விடும். அளவற்ற குஷி இருக்கும். கேள்வி: தன்னுடைய நடத்தையை திருத்திக் கொள்வதற்கு அல்லது அளவற்ற குஷியில் இருப்பதற்கு எந்த ஒரு விஷயத்தை சதா நினைவில் வைக்க வேண்டும்? பதில்: நாம் தெய்வீக சுயராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம். நாம் மரண உலகத்தை விட்டுவிட்டு அமரலோகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்பது சதா நினைவில் இருக்கட்டும். இதனால் மிகுந்த குஷி இருக்கும். நடத்தை கூட திருந்திக் கொண்டே போகும். ஏனென்றால் அமரலோகமான புது உலகத்திற்கு செல்வதற்கு தெய்வீக குணங்கள் அவசியம் வேண்டும். சுயராஜ்யத்திற்காக நிறைய பேருக்கு நன்மையும் செய்ய வேண்டி இருக்கும். அனைவருக்கும் வழி சொல்ல வேண்டி இருக்கும். ஓம் சாந்தி. குழந்தைகள் தங்களை இங்கு இருப்பவர்கள் என்று நினைக்க கூடாது. ராமராஜ்யம் அல்லது சூரிய வம்ச ராஜ்யம் என்று அழைக்கப்படும் நம்முடைய ராஜ்யத்தில் எவ்வளவு சுகம் சாந்தி இருந்தது என்பது உங்களுக்கு தெரிய வந்திருக்கிறது. இப்பொழுது நாம் மீண்டும் தேவதையாக ஆகிக் கொண்டிருக்கிறோம். எனவே உள்ளுக்குள் மிகுந்த குஷி மற்றும் நிச்சயம் இருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் மீண்டும் உங்களுடைய ராஜ்யத்திற்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள். நமக்கே சொந்தமான சூரிய வம்ச ராஜ்யம் இருந்தது. அதை ராவணன் அபகரித்து விட்டான் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நாம் தான் தெய்வீக குணங்களுடையவர்களாக இருந்தோம். நாம் தான் மிகவும் சுகமானவர்களாக இருந்தோம். பிறகு ராவணன் நம்முடைய ராஜ்ய பாக்கியத்தை அபகரித்து விட்டான் என்பதை புரிந்திருக்கிறீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது சதா காலத்திற்கு சுகமான உலகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள். எனவே உள்ளுக்குள் மிகுந்த குஷி இருக்க வேண்டும். நாம் அவசியம் நம்முடைய ராஜ்யத்தை அடைவோம். இதில் கஷ்டத்திற்கான விஷயம் எதுவும் இல்லை என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இது எல்லையற்ற ஞானமாகும். எனக்குள் எந்த ஒரு அசுர குணமும் இல்லைதானே என்று தன்னை தானே பார்க்க வேண்டும். சம்பூர்ணமாக ஆகவில்லை என்றால் தண்டனை அடைய வேண்டி இருக்கும். எனவே தந்தை யாரிடமிருந்து ராஜ்யம் கிடைக்கிறதோ அவரை நினைவு செய்ய வேண்டும். உங்களுக்குள் எந்த தெய்வீக குணங்கள் இருந்ததோ அதை தாரணை செய்ய வேண்டும். நீங்கள் எந்த அளவிற்கு ஆத்ம அபிமானியாக ஆகிக்கொண்டே செல்வீர்களோ அந்த அளவு தெய்வீக குணங்களும் தாரணை ஆகும். எனக்குள் தெய்வீக குணங்கள் இருக்கிறதா என்று தன்னை சோதிக்க வேண்டும். தந்தை சுகமளிக்கும் வள்ளல் ஆவார். எனவே அனைவருக்கும் சுகம் கொடுப்பது இதுதான் குழந்தைகளின் வேலையாகும். நான் யாருக்கும் துக்கம் கொடுப்பதில்லை தானே என்று தன்னுடைய மனதையே கேட்க வேண்டும். ஒரு சிலருக்கு எப்படிப்பட்ட பழக்கம் இருக்கிறது என்றால் அவர்களால் துக்கம் கொடுக்காமல் இருக்கவே முடியாது, திருந்தவே மாட்டார்கள். நாம் எவ்வளவு தூய்மையாக இருந்தோம். இப்பொழுது மறுபிறவி எடுத்து எடுத்து தங்க புத்தியிலிருந்து கல் புத்தியாக ஆகிவிட்டிருக்கிறோம். கீழானவர்களாக ஆகிவிட்டிருக்கிறோம். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே மகிழ்ச்சியில் துள்ளிக்கொண்டே இருக்க வேண்டும். முயற்சியில் ஈடுபட்டுவிட வேண்டும். புருவ மத்தியில் ஆத்மா பிரகாசிக்கிறது என்பது குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. நான் கூட இங்கு வந்து அமர்கிறேன், என்னுடைய பாகத்தை நடிக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதுதான் என்னுடைய பாகமாகும். நான் ஞான கடல் ஆவேன். முக்கியமான விஷயம் காமத்தின் மீது வெற்றி அடைந்து உலகத்தை வென்றவராக ஆகுவதாகும்.
தந்தையை நினைவு செய்யுங்கள். இப்பொழுது வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். இப்பொழுதுதான் நம்மை ஆத்மா என்று உணர வேண்டும். பிறகு இந்த ஞானம் கிடைப்பதற்கு நாம் திரும்பி வீட்டிற்கு செல்ல வேண்டியதாக இருக்குமா என்ன? அதாவது இப்பதான் நீங்க ஆத்ம உணர்வுல இருக்கணும். இப்பதான் தந்தையை நினைக்கணும். இப்பதான் தூய்மை ஆகணும். இப்பதான் தெய்வீக குணங்களை கடைபிடிக்கணும். ஏன்னா இப்பதான் நீங்க வீட்டுக்கு திரும்பி போகிறீங்க. அந்த வீட்டுக்கு திரும்பி போகிறதுக்கு வேண்டிய ஞானம் தான் பாபா கொடுத்துட்டு இருக்கிறார். அதுக்கப்புறமா சத்தியுகத்துல இந்த ஞானம் உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா சத்தியுகத்திற்கு வரீங்க அப்படின்னாலே நடிப்பதற்காக 5000 ஆண்டுகளினுடைய நடிப்பு நடிக்க வேண்டியதா இருக்கும். அப்ப என்ன நீங்க வீட்டுக்கா திரும்பி போறீங்க ஞானம் கிடைக்கிறதுக்கு அப்படின்றாரு. இல்ல துவாபர யுகத்துல கூட கிடைக்காது. துவாபர யுகத்துல கூட நடிக்க வேண்டியதா இருக்கும். அதனால வீட்டுக்கு எப்போ திரும்பி போக வேண்டியதாக இருக்குமோ அப்பதான் இந்த ஞானம் கிடைக்கிறது. ஆகையில இப்பதான் இதை பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றார். அங்கு நாம் யோகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் 5 விகாரங்கள் அங்கு இருக்காது. இப்பொழுதுதான் தூய்மையாகுவதற்காக யோகம் செய்ய வேண்டி இருக்கிறது. ஞானத்தினால் அரைக்கல்பம் பகல், பக்தியினால் அரைக்கல்பம் இரவு என்பதை புரிய வையுங்கள். ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றால் ஏற்றுக்கொள்வார்கள். ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கிறார்கள் என்றால் ஞானத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பிறகு பக்தியையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பணம் சம்பாதிப்பதை மட்டும் அறிந்திருக்கிறார்கள். மற்றபடி அவங்களுக்கு பக்தியும் வேண்டாம், ஞானமும் வேண்டாம். குழந்தைகளாகிய நீங்கள் யோக பலத்தின் மூலம் இப்பொழுது ராஜ்யத்தை ஸ்ரீமத் படி ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அரை கல்பத்திற்கு பிறகு ராஜ்யத்தை இழக்கவும் செய்கிறீர்கள். இந்த சுழற்சி நடந்து கொண்டு இருக்கிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், நிறைய பேருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றால் உங்களுடைய பேச்சை மிகவும் இனிமையானதாக ஆக்க வேண்டும். இனிமையான வார்த்தைகளின் மூலம் சேவை செய்ய வேண்டும். சகிப்புத்தன்மை உடையவராக ஆக வேண்டும். 2வது பாயிண்ட், கர்மங்களின் ஆழமான விளைவுகளை புரிந்து கொண்டு விகாரங்கள் மீது வெற்றியடைய வேண்டும். உலகத்தை வென்ற தேவதையாக ஆக வேண்டும். ஆத்ம அபிமானியாகி குற்ற பார்வையை தூய்மையானதாக ஆக்க வேண்டும். வரதானம். உயர்ந்த கர்மம் மூலம் தெய்வீக குணங்கள் என்ற பிரபுவின் பிரசாதத்தை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய பரிஷ்டாவில் இருந்து தேவதையாக ஆகுங்கள். நிகழ்காலத்தில் அக்ஞானி ஆத்மாக்கள் ஆகட்டும், பிராமண ஆத்மாக்கள் ஆகட்டும், இருவருக்கும் குணதானத்தின் அவசியம் இருக்கிறது. இப்போது இந்த விதியை தனக்குள் அல்லது பிராமண குடும்பத்திற்குள் தீவிரமாக்குங்கள். இந்த தெய்வீக குணங்கள் அனைத்தையும் விட உயர்ந்த பிரபு பிரசாதமாகும். இந்த பிரசாதத்தை நன்கு பகிர்ந்து கொடுங்கள். எப்படி ஸ்நேகத்தின் அடையாளமாக ஒருவருக்கொருவர் டோலி, அதாவது இனிப்பு கொடுக்கிறீர்களோ, அதுபோல் தெய்வீக குணங்கள் என்ற டோலி கொடுங்கள். இந்த விதியினால் பரிஷ்தாவிலிருந்து தேவதை ஆகுவதற்கான லட்சியம் சகஜமாக அனைவரிடத்திலும் வெளிப்படையாக தென்படும். ஸ்லோகன். யோகம் என்ற கவசத்தை அணிந்திருங்கள். அப்போது மாயை என்ற எதிரி யுத்தம் செய்ய முடியாது. ஓம் சாந்தி. இன்றைய அவ்வியக்த சமிகை. இனிமைத்தன்மை எப்படிப்பட்ட விசேஷ தாரணை என்றால் கசப்பான பூமியை கூட இனிமையாக்கிவிடும். பாபாவின் இனிமையான 2 வார்த்தைகளினால் நீங்கள் கூட மாறிவிட்டீர்கள். நீங்கள் இனிமையான ஆத்மாக்கள், சுத்தமான ஆத்மாக்கள் என்றார்.
இந்த 2 இனிமையான வார்த்தைகள் மற்றும் இனிமையான பார்வையினால் உங்களுடைய வாழ்க்கையே மாறிவிட்டது. இதுபோன்று இனிமையான தாரணை செய்து மற்றவர்களையும் கூட இனிமையானவர்களாக ஆக்குங்கள். ஓம் சாந்தி. கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. தேனொழுகு இந்தன் முகவரி சொன்னாய், பாலொழுக அன்பு குழந்தாய் என்றாய். மனதின் பாரம் போக்கும் முந்தன் மொழிகள், உள்ளத்தின் சோகம் நீக்கும் ஞான கீதங்கள். கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. சாட்சியாயிருக்கு கற்றுத் தந்தாயே, போற்றி புகழோடு வாழும் நிலை தந்தாய். சூட்சும உலகமே நம் இல்லம் என்றாயே, காத்தும் கிடக்கிறாய் எனக்காக நீ. காத்தும் கிடக்கிறாய் எனக்காக அங்கே நான் வரும் வரை. கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. தேனொழுக இந்தன் முகவரி சொன்னாய், பாலொழுக அன்பு குழந்தாய் என்றாய். மனதின் பாரம் போக்கும் முந்தன் மொழிகள், உள்ளத்தின் சோகம் நீக்கும் ஞான கீதங்கள். கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன்